நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோவை பாருங்கள். thousands of dollars நீங்கள் இழக்கிறதுலேருந்து உங்களை இந்த வீடியோ காப்பாற்றும். அநேகமான பிகினர்ஸ் செய்கிற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் கிரிப்டோக்குள்ளே வந்த உடனே ட்ரேடிங் நோக்கி போகிற எந்த விதமான ஃபண்டமெண்டல் அனலிசிஸும் அவங்களுக்கு பண்ண தெரியாமல் இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட், என்ன நடக்குது, நம்ம உண்மையாக ட்ரேடிங்கில் என்ன தான் பண்ணுறோம்னு சொல்லி எந்த விதமான விஷயத்தையுமே இது நாலேஜியல் எடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 4-5 மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து போட்டு ஃபியூச்சர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற, ஃபியூச்சர் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் அங்கே போய் ஒரு $10-20 கொண்டு வர நினைச்ச மாதிரி எல்லாம் ட்ரேட் பண்ணுற, அப்படி எல்லாமே லிக்விடேட் ஆனதுக்கு பிறகு அது பிறகு கவலைப்பட்டுட்டு இருக்கிற, அது பிறகு கிரிப்டோ மார்க்கெட்டையே ஹேட் பண்ணிட்டு போகிறேன். தட் இஸ் நாட் த வே. ஓகே, முதல்ல நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால் கிரிப்டோட அடாப்ஷன் உலகம் பூராவே less than 5%. அதாவது ஒரு தனி நபர்கிட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உலகத்தில் இருக்கிற 8 பில்லியன் மக்களில் ஜஸ்ட் 5%க்குள்ளே இருக்கிற ஒரு இட் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டில் ஏர்லி. அதாவது நம்ம இன்னும் கிரிப்டோ கரன்சியோட ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கோம். நிறைய பேர் கிரிப்டோ பற்றின இப்போ இன்ஸ்டிடியூஷனல் நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போஷருக்குள்ளே வந்தாலும் ஸ்டில் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை அட்லீஸ்ட் $1 கூட இன்னும் யாருமே வாங்கலை. எல்லாருமே ஸ்பெகுலேட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி கிரிப்டோ வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் உலகத்தில் 5%ல் ஒரு நபர். முதலாவது நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வந்த உடனே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மைண்ட் செட் அண்ட் ஃபவுண்டேஷனை படிக்கணும். அதாவது முதலாவது கிரிப்டோவில் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை டீல் ஃபார்மிங், நீங்கள் ஏர் ட்ராப், கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எது செய்ய போனாலும் சரி, முதலாவது உங்களோட மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வெளியே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ட்ராப் ஷிப்பிங், அமேசான் அப்படி எப்படி ஏதாவது ஆன்லைன் லேர்னிங் மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அதே மைண்ட் செட்டுக்குள்ளே கிரிப்டோக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கிரிப்டோங்கிறது ஃபாஸ்ட் ஃபேஸ், அதோட ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி ஒன்று. நீங்கள் இதை சரியாக செய்வீங்கன்னு சொன்னால் ஹை ப்ராஃபிட்டபிள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மடத்தனமான வேலையில் செய்வீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட கொண்டு வந்த எல்லா பணத்தையிலேருந்து 0ல் போய் நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மைண்ட் செட் அண்ட் ஃபவுண்டேஷன் முக்கியம். இப்போ நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்படி டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு காயின் உண்டு, இந்த காயினை நீங்கள் வாங்குங்க, இது 4 கால் செல்ல பிராணிட பேரில் இருக்குது, இது பின்னால் ஒரு மீம் இருக்குது, இதை வாங்கினீங்கன்னா உங்களோட பணம் 100 மடங்கு போகும், நீங்கள் $10 போட்டால் $10,000 ஆகலாம் ஒரு 1 மந்த்லன்னு சொல்லி சும்மா ஹைப் பண்ணுவானு. ஏன் அவனால் அப்படி ஹைப் பண்ணானு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஒரு காயினை க்ரியேட் பண்ணி போட்டு அவனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை போய் அவனுக்கு பணம் கொடுத்து எங்களோட காயினை பற்றி நல்லா கதைங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துருப்பானால் அந்த பணத்தை வாங்கி போட்டு உங்கள்கிட்ட அப்படி கதைப்பானு. நீங்கள் எல்லாருமே போய் அந்த காயினை வாங்கக்குள்ளே நீங்கள் வாங்குறதால் அந்த காயின் கொஞ்சம் மேலே போகும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான காயின்களை அவனை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணினவனாலும் ஏர்லி இன்வெஸ்டர்ஸும் உங்கள டம்ப் பண்ணி போட்டு போயிடுவாங்க. இட் மீன்ஸ் நீங்கள் ஒரு $10 $20 வாங்கியிருப்பீங்க, உடனே அது டம்ப் ஆகி ஆல்மோஸ்ட் 99% மைனஸில் not even $1, $0.1, $0.2 வந்து கிடக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி $10. ஓகே, இந்த காயின் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொன்னால் திரும்ப அதே இன்ஃப்ளூயன்ஸ் திரும்ப சொல்லுவோம். ஓகே, அந்த காயினில் சின்ன பிரச்சனை நடந்துட்டு இந்த காயினை வாங்கினீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி விட்ட பணத்தையும் எடுத்து அதுக்கு மேலேயும் கூட ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்லி திரும்ப கதை வருவானே. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு கோயினாக 100x 1000xன்னு சொல்லி ஹைப் பண்ணியே எல்லாரையும் கிரிப்டோ மார்க்கெட் விட்டு வெளியேலாக்கிடுவாங்க. இது புல் மார்க்கெட்டில் அதிகமாட்டாங்க. ஏன்னா புல் மார்க்கெட்டில் கோயினால் ஈஸியாக பம்ப் ஆகும். அதை வச்சு இந்த மீம் கோயின் சீசன் ஒன்று இந்த மீம் கோயின் எல்லாம் பம்ப் ஆகும். அதுக்கு பின்னால் நிறைய பேர் போய் லாஸ் பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் கிரிப்டோ கரன்சியை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி, லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி, முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிற ஒரு விஷயம் செய்யணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னன்னு சொன்னால் அந்த காயின்ட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கணும். ஓகே, அந்த காயின் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னால் ஒரு கம்பெனி இருக்கு. உலகத்தில் பிட்காயினை தவிர மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சி பின்னாலேயும் ஒரு டீம் ஒன்றுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று அவங்க சால்வ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு டோக்கனாமிக்ஸ் இருக்குது, மெக்ஸ் சப்ளையா, ஃபிக்ஸ் சப்ளையா, இல்லாட்டி அன்லிமிட்டெட் சப்ளையான்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு எத்தூரியத்தை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எத்தூரியம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் எழுதுகிற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, அதே மாதிரி ஆவே கம்பவுண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் லெண்டிங் அண்ட் போரோவிங் நடக்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதே மாதிரி இந்த சொலனா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாக் செயின். இப்படி ஒவ்வொரு காயினுக்கு பின்னால் ஒவ்வொரு டீம் இருக்கு, அது ஒரு
ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அந்த ப்ராப்ளம் என்னது சால்வ் பண்ணுது, இது ரியல் வேர்ல்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மீமுக்காக உருவாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி உதாரணத்துக்கு இப்போ டொச் காயின் சிபா இனு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீமுக்காக உருவாக்கப்பட்ட காயின், அதுக்கு எந்த விதமான ஃபியூச்சரும் இல்லை. ஆனால் என்ன அவனால் பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸில் சப்ளை வச்சுருப்பான். அதனால் நீங்கள் சும்மா $1 வாங்கினாலே உங்களுக்கு லட்சக்கணக்கில் காயின் கிடைக்கும். லட்சக்கணக்கில் காயின் கிடைச்சோடனே கொஞ்சம் பேர் மைண்ட் செட், ஓகே நம்ம லட்சக்கணக்கில் காயின் கிடைச்சிருக்குது. இப்போ இந்த காயின் ஜஸ்ட் $1 பண்ண, இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000 போயிடுது. ஸோ இந்த காயின்லாம் ஜஸ்ட் $1 போனாலே நான் பெரிய மில்லியனர் ஆயிடலாங்கிற இந்த மெயின் செட்டில் தான் எல்லாருமே உள்ளுக்கு வருவீங்க. ஆனால் அந்த காயின் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரில்லியனில் இருக்கிறதால அது ஒரு காலமும் $1 not even $0.001 கூட அதெல்லாம் போகாது. அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்கெட் கேப்புங்கிற விஷயம் வழங்கணும். அடுத்தது டோக்கனமிக்ஸை பார்க்கணும். டோக்கனமிக்ஸ் எப்படி இருக்குது, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யாரும் இருக்காங்களா, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட வெஸ்டிங் பீரியட் எப்படி இருக்குது, அவங்களோட வெஸ்டிங் பீரியட் உடனே டம்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் லான்ச் ஆகின உடனே பிடிச்சி டம்ப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் லொஸ்ட்டில் வச்சிருக்கணும். அப்படி இல்லை கிராஜுவலாக இருக்குதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு இது சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் உண்மையிலேயே பிகரான ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணுதான்னு சொல்லி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்து தான் முதலாவது நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண போகணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, நான் சொல்கிற ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் ஃபியூச்சர் ட்ரேடிங் கேம்பிளிங்கை பற்றி கேட்குறீங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிங்கன்னு சொன்னால் பியோர் கேம்பிளிங், அதை நீங்கள் ட்ரேடிங்டே சொல்லக்கூடாது முதலாவது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு கோயினை வாங்குறீங்க, அந்த கோயின் மேலே போகும், அது பிறகு விற்று ப்ராஃபிட் எடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குறீங்க. ஸோ கோயின் மேலே போகணும்னு சொன்னால் அதுக்குரிய ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் சரியாக இருந்தால் மட்டும்தான் மேலே போகும். அதை விட்டு போட்டு ஃபண்டமெண்டல் மேலே டெக்னிக்கல் மேலே ஒரு ஃபேக் மீம் கோயின் சும்மா பம்ப் அண்ட் டம்ஸ் கோயின் ஒன்றை நீங்கள் போய் வாங்குவீங்கன்னு சொன்னால் அது மேலே போகாது. நீங்கள் வாங்கினது வந்து கீழே தான் போகும். ஸோ நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு பிகினர், இப்போ தான் நான் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வரேன். ஓகே, என்கிட்ட ஒரு $100 இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால், முதலாவது இந்த 80% மேலே இந்த ஃபண்டை பிட்காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த பிட்காயின் தான் நம்பர் 1 காயின். பிட்காயினுக்கு ஈக்குவலாக எந்த காயினுமே இல்லை. 16 வருஷமாக அதுதான் நம்பர் 1 காயின். அநேகமாக நாங்கள் பிட்காயினை பற்றி காய்ச்சோன்னே பிட்காயின் ஆல்ரெடி பம்ப் ஆகிட்டு இதுக்கு மேலே பம்ப் ஆக முடியும். நான் பம்ப் அண்ட் டம்மை பற்றி காய்க்கல. இந்த கவர்மெண்ட் எழுற ஸ்கேமு, இந்த பேங்க் எழுற ஸ்கேமு, நம்மளோட பணத்தோட வேல்யூ இல்லாமல் போகுது, இன்ஃப்ளேஷன், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற ஒரே ஒரு தீர்வு பிட்காயின் மட்டும்தான். அதனால தான் நிறைய கண்ட்ரிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் இப்போ பிட்காயினை அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. இடிஎஃப்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பிட்காயினில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கொலம்பில் கொல்லுப்பிட்டி ஏரியாவில் ஒரு 10 ஏக்கர் லேண்ட் வாங்கி போடுற மாதிரி. கொழும்பில் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் தெரியும், கொலம்பில் கொல்லுப்பிட்டி ஏரியாவில் 10 ஏக்கர் லேண்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் கோடீஸ்வரன். சேம் திங். ஓகே, ஸோ இதே இது 10 ஏக்கரை நீங்கள் ஒரு 10,000-20,000க்கு ஸ்ரீலங்காவில் ஒரு 50-100 வருஷத்துக்கு முதல் வாங்கியிருக்கலாம். உங்களோட அப்பாட காலத்தில் இல்லாட்டி கூட அப்பாட காலத்தில் வாங்கியிருக்கலாம். ஆனால் யாருமே வாங்கலேண்டா அவங்களுக்கு அதோட பொட்டென்ஷியல் அந்த டைமில் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் கட்டாயம் வாங்கியிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இப்போ பிட்காயின். உலகத்தில் 5% குறைவான ஆக்கள் இருந்தால் இன்னும் நாலேஜ் இருக்குது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி. நாளைக்கு இந்த பெர்சன்டேஜ் 10, 20, 30 போகக்குள்ள நீங்கள் ஏர்லி இன்வெஸ்டர் அவ்வளோக்கு இருப்பீங்கன்னு சொன்னால் பிட்காயின் 1 மில்லியனை தாண்டி போகும். 1 மில்லியனை தாண்டி போனதுக்கு பிறகு பிட்காயினை நம்ம $US கெனடியன் டாலர்லையோ எல்கேஆர்லையோ மெஷர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த டைமில் இந்த கரன்சி ஃபேக் கரன்சி எல்லாம் எந்த விதமான வெலுவும் இல்லாமல் அப்படியே கலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம பிட்காயினை பெக் பண்ணி ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை பாய்வோம். அப்படி இல்லாட்டி பிட்காயினை மட்டும் ரெகுலர் இதில் சத்தோஷிஸாக பாவிச்சிட்டு இருப்போம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற $100 இருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டை எதுனான நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற டாப் காயின்களில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்டோ மார்க்கெட்டை, கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் அனுப்பிப்போங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் எந்த அட்வைஸ் எடுத்த உடனே ட்ரேடிங்குள்ளே போகாதீங்க. முதலாவது ஒரு கிரிப்டோவை வாங்கி ஹோல்ட் பண்ணி என்ன விஷயம் நடக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுங்க. கிரிப்டோ வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கிரிப்டோ லீகலான கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக உங்களோட கார்டுகளை கொடுத்து லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கொள்ளலாம். கிரிப்டோ அன்னோனுங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரிகளில் நீங்கள் கிரிப்டோ P2P மெத்தடில் வாங்கணும். ஸோ கிரிப்டோ எப்படி விற்கிற கிரிப்டோவில் வேறு என்னென்ன மாதிரியான ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது எல்லா விஷயத்தையுமே நான் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் 14 வழியில் எப்படி கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையுமே நான் இதுக்குள்ளே டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போனஸாக 3-in-1 கம்யூனிட்டி ஆக்சஸும் 1 மந்த்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கிறதுக்குள்ள கமெண்ட் பண்ணி சம்மந்தமாக மேலே டீட்டெயில்ஸை தரேன். நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே ஒரு பிகினராக இருக்கீங்களா, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி அட்வான்ஸ் ஆகிட்டீங்களா, நீங்கள் பிகினராக இருக்கக்குள்ளே செஞ்ச மிஸ்டேக்குகள் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.